சிவனின் உருவத்தை நாம் பார்க்கும்போது நீலகண்டத்தில் ஆலகால விஷம், சடையில் பாயும் கங்கை, இவற்றுடன் அவருடைய நெற்றிக்கு மேலே ஒரு பிறைச்சந்திரன், ஒரு சிறிய வளைவு. ஆனால் அது சாதாரண பிறை அல்ல, அது காலத்தை கடந்த ஒரு மகாரகசியம். சந்திரசேகரன் என்ற பெயருக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். முதலில் இந்த கதை எங்கிருந்து தொடங்கியது என்று பார்ப்போம். சந்திரன், அதாவது தக்ஷ பிரஜாபதியின் மருமகன், தன் மாமனாரான தக்ஷனிடம் சந்திரன் ஒரு பெரும் சாபத்தை பெறுகிறார். என்ன சாபம்? உன் அழகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகட்டும், நீ தேய்ந்து தேய்ந்து ஒரு நாள் அழிந்து போவாய். இந்த சாபத்தால் சந்திரன் பலமிழந்து தேய்ந்து கொண்டே போகிறார். உலகமே இருண்டு போகும் நிலை. அப்போது அந்த இளம்பிறை சந்திரன் ஓடிச் சென்று சரணடைவது யாரிடம் தெரியுமா? ஈசனிடம். சிவபெருமான் தன் கருணையால் அந்த அழியப்போகும் சந்திரனை எடுத்து தன் சடாமுடியில் சூடிக்கொண்டார். அதன் பயனாகத்தான் சந்திரன் முற்றிலும் அழியாமல் தேய்வதும் வளர்வதுமாக, அதாவது அமாவாசை பௌர்ணமி என்ற காலச்சக்கரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அங்கமாக இன்றும் வானில் மிளிர்கிறார். இதுதான் வெளிப்படையான கதை. ஆனால் இது உணர்த்தும் ரகசியம் வேறு. இந்த பிறைச்சந்திரன் உணர்த்தும் அந்த மகா ரகசியம் என்ன? இரண்டு முக்கிய விஷயங்கள். சந்திரன் என்பது காலத்தை அளவிடுகிறது. அவர் வளர்வதும் தேய்வதுமாக காலத்தின் சுழற்சியை காட்டுகிறார். சிவனோ அந்த காலத்தை ஒரு சிறிய ஆபரணத்தைப் போல் தன் தலையில் சூடியிருக்கிறார். அதாவது சிவன் என்பவர் காலத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, காலத்தை கட்டுப்படுத்துபவர். அவர் மகாகாலன். அதனால்தான் நமக்கு வரும் துன்பங்கள் சுகங்கள் எல்லாமே காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டாலும் சிவனை பற்றிக் கொண்டால் காலத்தின் பிடியில் இருந்து நாமும் மீள முடியும். சிவன் என்பவர் ஆலகால விஷத்தை அருந்தியவர். அவர் சினம் கொண்டால் இந்த உலகமே தாங்காது. ஆனால் சந்திரன் என்ன செய்கிறார்? சந்திரன் குளிர்ச்சியின் அடையாளம். சிவன் தன் சடாமுடியில் சந்திரனை சூடியிருப்பதன் தத்துவம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய கோபமான சூழ்நிலை வந்தாலும் தன் மனதின் உச்சியில், அதாவது சிந்தனையின் உச்சத்தில் ஒரு அமைதியையும் குளிர்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திரனைப் போல் குளிர்ச்சியாக இருந்தால்தான் எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் எளிதில் கடக்க முடியும். இதுதான் சந்திரசேகரா நமக்கு காட்டும் வழிகாட்டுதல். இந்த பிறைச்சந்திர ரகசியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சந்திரன் மனம். சந்திரன் மனதிற்கு உரிய கிரகம். நம் மனம் அலைபாய்ந்து குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு இளம் பிறையாக தேய்ந்து சக்தியை இழந்து விடலாம். ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது. நாம் நம் மனதை ஈசனிடம் சரணடையச் செய்ய வேண்டும். இதேபோல் சிவனின் இன்னொரு பிரத்யேக அடையாளம் அவர் வாழும் இடமான கைலாசமலை. பனி நிறைந்த அந்த உச்சியில் சிவன் அமர்ந்திருப்பதன் ஆன்மீக ரகசியம் என்ன? கைலாசத்தின் அடியில் ஒளிந்திருக்கும் வாழ்வின் தத்துவம் என்ன? மற்றும் பூதகணங்களின் பின்னணி ரகசியம் என்ன? அடுத்த தலைப்பு: சிவன் வாழும் கைலாசமலை, பனி உச்சியில் அமர்ந்திருக்கும் ஈசன் சொல்லும் வாழ்வின் ஆழமான ரகசியம் என்ன?